சங்கீதம் 22வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி, அவரை பயப்படுகிற அவர்கள் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வேதம் சொல்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்புகிற நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பலிபீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்பின் வேண்டுகோளாய் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஊழியர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வயதோ அனுபவமோ எனக்கு இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அநேக நேரத்தில் நம்மளுடைய கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமத்தை விட்டு அநேக தேவ பிள்ளைகள் பலிபீடத்தில் இருந்து மொபைலை பயன்படுத்துகிறவர் ஏராளமான பேர் உண்டு. நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபையில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ ஊழியர், நான் ஒரு சபையில் ஒரு ஊழியராக இருக்கிறேன், அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் போது சபையில் ஒரு ஃபோன் எடுத்து அது நோண்டுறாங்க. நான் தேவ வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ஃபோன் எடுத்து இப்படி உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என் மனநிலம் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் நான் எப்படி செயல்படுவேன் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியமில்லை. அதே நேரத்தில் பலிபீடத்தில் ஒரு தேவ ஊழியக்காரர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது தேவ வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போது பின்னாடி நம்ம உட்காந்துட்டு இப்படி மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் என்பதை மறந்து போயிடக்கூடாது. தயவு செய்து பலிபீடத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, கீழே இருக்கிற தேவ பிள்ளைகளும் தேவ ஆலயத்திற்குள்ளாக ஆராதனைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடத்துல மொபைலை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நமக்கு நல்லதாக இருக்கும். நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் ரொம்ப பயபக்தி உள்ளவராக இருக்கிறார், அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். ஒரு மகிமையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற இடத்துல போய் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி உங்கள் கையில் பலிபீடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை உணரணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, தேவ வார்த்தை பேசுகிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல போயிட்டு மொபைலை இப்படி நோண்டிக்கிட்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதனால் ஜாக்கிரதையாய் நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காட் பிளஸ் யூ. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்திற்கு எழுதும் போது 5வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை இவ்விதமாய் எழுதுகிறார், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக 25வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லி ஆவிக்குரிய தேவ பிள்ளைங்க என்னென்ன காரியத்தில் நடக்கும்போது என்னென்ன காரியத்தை விரும்பக்கூடாது, என்னென்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3 காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். 1, வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்கிட்ட வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது. வீணாக என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். என் ஊழியத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் சந்ததிகளை குறித்து, எல்லா காரியத்தையும் குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வீண் புகழ்ச்சியை கர்த்தர் சொல்கிறார், வீண் புகழ்ச்சி வேண்டாம் என்று சொல்கிறார். 2வது காரியத்தை குறித்து சொல்லி ஒருவர் கோபம் மூட்டாமலும். எப்பா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கோபம் மூட்டணும். சில பேர் பேசவே மாட்டாங்க, கண்ணிலேயே கோபம் மூட்டிடுவாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கும்போது நம்மளுக்குள்ள கோபம் தானாக வரும். இதெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்றபடி செய்கிறவர்கள் காரியம். அப்போ ஆவிக்குரியவர்கள் மற்றொரு கோபம் மூட்டக்கூடாது. வேதம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் கோபம் மூட்டாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லி நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம யாருக்கும் மற்றவர்கள் கோபம் மூட்டுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம் சொல்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஒருத்தன் வீடு கட்டிட்டோம், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டோம், ஒருத்தன் நல்ல வேலையில் இருக்கிற, ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, நல்ல ஊழியம் கிடச்சிச்சு, நல்ல ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, இதனால மற்றவங்க மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொறாமைப்படக்கூடாது. நம்ம பொறாமைப்படாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, ஒருத்தன் அடி வாங்கிட்டானா நம்ம என்ன, அவனுக்கு பார்த்து அடி கொடுத்துருக்காங்க, நம்மளை அடிக்கலை பாரு அப்படின்னு நம்ம பொறாமைனா பட மாட்டோம், அதுலேருந்து விலகிடுவோம். 2வது, அவன் செத்து கிடக்கிறான் பாரு, எனக்கு இந்த சாவு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த சாவை பற்றி நம்ம பொறாமைப்பட மாட்டோம். இந்த 2 காரியத்தை நம்ம பொறாமைப்பட மாட்டோம். ஆனால் மற்ற எல்லா காரியத்துக்கும் பொறாமை. ஒரு பேனா வாங்கினா, ஒரு பென்சில் வாங்கினாலுமே ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு என்னை விட அவன் வாங்கிட்டானா, நான் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை விட பெஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த போராமை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போராமை இருக்கக்கூடாது, மற்றவர்கள் கோபம் மூட்டக்கூடாது. 3வது காரியம், வீண் புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. இந்த 3 காரியமும் ஆவிக்குரிய காரியத்தில் நடக்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த 3 காரியத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.